ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு செய்தியை, ஒரு உண்மையை நமக்கு விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உண்மை நெறிக்குள்ளே வாழ அழைத்து கொண்டு இருக்கிறது. அதுதான் தவக்காலத்தினுடைய சிறப்பு. இந்த தவக்காலத்தை சும்மா அறிந்து கொள்வதனால் மட்டுமல்ல, மாறாக அறிந்து கொண்டு அந்த தவக்காலம் எடுக்கிற அந்த சவால்களை யார் முன்னின்று எடுத்து செயல்படுத்துகிறார்களோ அவர்களே வெற்றி பரிசை பெறப்போகிறவர்கள் என்பதை நாம் பல விதங்களில் இந்த நாட்களில் உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் அன்பு பிள்ளைகளே, இந்த தவக்காலத்திலே நாம் மதிப்புடன் செயல்படுத்தக்கூடிய பல நற்செயல்கள், நற்கிரியைகள் தாய் திருவையாலே கடவுளுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு செயல்பாடுகள் உள்ளடக்கிய ஒரு பயணத்திற்குள்ளே நாம் பயணித்து ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக விளங்க நாம் இந்த நாட்களில் முயற்சியாவது செய்திருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்கிறோம், வெற்றி பெறுகிறோமா தோற்கிறோமா என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். முயற்சி. பலர் என்ன செய்து இந்த நாட்களில் தங்களை நியாயப்படுத்தி கொள்கிறார்கள் என்றால், நான் தோற்று போனவன், நான் ஒரு பெரிய பாவி, நான் போய் கேட்டால் கடவுள் மன்னிப்பாரா, நான் இதை செய்வதற்கு காரணம் நான் எல்லா அருளையும் இழந்து விட்டேன், எனக்கு இனிமேல் கடவுளிடமிருந்து இரக்கம் கிடைக்காது என்றெல்லாம் அவர்கள் கடவுளுடைய இரக்கத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்கிற மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதே பாவமான ஒரு செயல். ஏனென்றால் யூதாஸ் இஸ்காரியோத்து பாருங்கள், இதே செயலைத்தான் செய்தான். முற்றுப்புள்ளி வச்சுட்டான். கடவுளால் என்னை மன்னிக்க முடியாது, அதனால தான் அவன் போய் தன்னை சாவுக்கு உட்படுத்தி கொண்டான். கடவுள் அதை வேதனையோடு தான் பார்க்கிறார். ஏன்னா அவருடைய கடவுளுடைய மன்னிப்பு என்பது எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற ஒரு அதிசயம். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உன் பாவத்தை இயேசுவால் மன்னிக்க முடியும். அந்த இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தத்திற்கு, விலை மதிப்பில்லாத அந்த இரத்தத்திற்கு முன்பாக எந்த ஒரு பாவமும் நிற்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் மீது நீ நம்பிக்கை கொள்ளுங்க, மகனின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க என்று சொல்லி கடவுள் பல இடத்துல இந்த அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், இந்த யூதாஸின் மனநிலையோடு பலர் அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒருவர் கோயிலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறதாக ஒரு செய்தி, அவருக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. கோயிலுக்கு வெளியே நிற்காதீர்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிற போது அவர் சொல்லுகிறார், நான் சின்ன வயதிலிருந்து வெளியே தான் நிற்கிறேன். எதற்காக நிற்கிறேன் என்று உங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் ஒரு அருகதையற்றவன், நான் ஒரு பாவி, அந்த பாவ மனநிலையில் இருப்பதனால தான் நான் உள்ளே வர விரும்பாதவனாய் நிற்கிறேன் என்று அவர் தன்னை நியாயப்படுத்துவதை நம்மால் ஒரு சில இடத்துல பார்க்க முடிகிறது. என் தேவ பிள்ளைகளே, இதுதான் யூதாஸின் மனநிலை. கடவுள் எல்லா பாவத்தையும் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எதுவோ அதை நாம் செய்ய வேண்டும், மற்றதை கடவுள் பார்த்து கொள்வார். அதையும் செய்யாமல் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்பாடுகளை சரியென்று நியாயப்படுத்துகிற அந்த மனநிலை, இதுதான் யூதாஸோடைய அந்த முன்னிலையிலிருந்து பார்க்கிற பொழுது நம்முடைய ஜென்ம பாவத்தினுடைய அடிப்படையில் ஆதாமும் ஏவாளும், இதோ பாம்பு என்னை ஏமாற்றியது அதனால் நான் இப்படி செய்து விட்டேன், இந்த ஏவாள் என்னை ஏமாற்றினால் அதனால் நான் இப்படி செய்து விட்டேன். இதை தான் என்ன செய்கிறது, அந்த பாவத்தை நியாயப்படுத்துவதனுடைய அடையாளமாக இருக்கிற அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுவதை நாம் அழுத்தமாக ஆழமாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ 4 வாரங்கள் நீங்கள் சரியாய் பயணித்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை பயணிக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர, ஒரு புதிய பயணத்தை, இந்த எண்ணத்தை எல்லாம் உடைத்து விட்டு ஒரு புதிய எண்ணத்தை உள்ளே வைத்து ஆண்டவருக்காக பயணிக்க ஆண்டவர் அழைக்கிறார் என்கிற அழைப்பை நீங்கள் உணர்ந்து ஆண்டவருக்குள்ளே ஓடி வர உங்களை ஆண்டவர் பெயரால் நாங்கள் அழைத்து நிற்கிறோம். நம்முடைய இறைவார்த்தைக்குள்ளே நம்ம போகிறோம். இறைவார்த்தை சொல்லுது பாருங்கள், எசையா நூலினுடைய வார்த்தைகள் 43வது அதிகாரம் 16லிருந்து 21 இறைவார்த்தைகள் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும், பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும், தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும், அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகி ஆண்டவர் கூறுவது இதுவே. பாருங்கள், ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் கூறுவது இதுவே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நமக்கு புரியணும் இல்லைங்களா, இந்த கடவுள் யார் என்று உனக்கு புரியணும்.
இன்னொரு வார்த்தையில் போடுவாங்க, படைகளின் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. த காட் ஆஃப் ஆர்மிஸ், படைகளின் ஆண்டவர். ஒரு படை இல்லை, அவருக்கு பல படைகள் உண்டு. ஆனால் கடவுள் எப்படி அந்த காரியத்தை செயல்படுத்துகிறார் பாருங்களேன். இந்த செயல்படுகிற அடையாளத்தை எல்லாம் சொல்லித்தான் இந்த ஆண்டவர் கூறுவதை நீ கேள் என்று சொல்லி ஒரு முக்கியமான செய்தி வருகிறது. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள், இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாருங்கள், ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கிறார். நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? இப்பயாவது கேளு, இதோ என்னுடைய ஊழியர்கள் வழியாக நான் பேசுவதை கேள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அழுத்தமான அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த அழைப்பு சொல்லுகிற செய்தி என்ன? முன்பு நடந்தவற்றை மறந்துவிடு, முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிரு, புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த உலகத்திலே படித்திருக்கிறீர்கள், உலகத்திலே நீங்கள் போய் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கலாம், நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம், அல்லது உலகத்திலே ஒரு பெரிய அறிவை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பெரிய அறிவாளி என்று நிரூபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு முன்பாக இந்த காரியங்கள் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் இழந்து போவது உறுதி. அதனால தான் ஆண்டவர் மிகவும் எச்சரிக்கையோடும் வேதனையோடும் இதை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதை நீ கவனிக்கவில்லையா என்ற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போ நான் ஏன் இன்னும் கவனிக்காமல் இருக்கிறேன்? அப்போ ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற அந்த எசையா நூலினுடைய வார்த்தைகளோடு இணைந்து நமக்கு சொல்லப்படுகிற காரியத்தை நாம் உற்று பார்க்கிறோம். முன்பு நடந்தவற்றை மறந்துவிடு, முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதரு, புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன். இப்போ இந்த எசையா நூலில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, எசையா நூல் மட்டுமல்ல, எரேமியாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சொல்லியிருக்கிறாரு, எசேக்கியேலையும் சொல்லியிருக்கிறாரு. எல்லா இறைவாக்கினர்கள் நூல்களில் ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எரேமியா நூலில் நம்ம பார்க்குற புதிய அந்த ஒரு உடன்படிக்கையை உன்னோடு ஏற்படுத்தி கொள்வேன், புதிய உடன்படிக்கை. நம்மளுடைய எரேமியா நூலிலும் அதை நம்ம பார்க்குறோம், எசையா நூலிலும் பார்க்குறோம், எசேக்கியேல் நூலிலும் பார்க்குறோம், புதிய உடன்படிக்கையை உங்களோடு ஏற்படுத்துவேன். அப்போது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன், புதிய உடன்படிக்கை ஒன்றை நான் உன்னோடு செய்து கொள்ளப் போகிறேன், த நியூ கவர்னன்ட் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது அதுதான் இயேசு கிறிஸ்து, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையினுடைய இணைப்பாளராக வருகிறார். ஆண்டவருடைய அந்த பரிசுத்த இரத்தம் தந்தைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய கரைகளை உடைத்தெறிகிற அபிஷேக வல்லமையாக அவருடைய இரத்தம் நமக்காக பொழியப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய பிள்ளைகளே, அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையுமே கிறிஸ்து 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 இயேசு கிறிஸ்துவை நம்ம அடையாளப்படுத்துவதனுடைய காரணமே அதுதான். என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, மகன் இல்லாமல் நீ என்கிட்ட வர முடியாது அப்படின்ட்டார். ஏன்னா மகன்தான் தந்தையினுடைய இடத்துல நின்று இந்த பூமியில் தந்தை அரூபியாக இருக்கிறார், அவரால் வர முடியாது. ஆகவே தான் தந்தை தன் மகனை அனுப்பினார். மகனினுடைய அந்த அடையாளம் முழுமையும் தந்தையினுடைய அடையாளத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. அந்த தந்தையினுடைய இடத்தில் இருந்துதான் மகன் தன்னுடைய அந்த தந்தையினுடைய மீட்பு திட்டத்தை அவருக்காக நிறைவேற்றி எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்ட பிறகு சிலுவையிலே எல்லாம் நிறைவேறிற்று தந்தையே என்று ஒப்புக்கொடுத்த அந்த மகன் வழியாகவே கடவுள் நம்மையும் ஒப்புக்கொடுக்க அழைக்கிறார். மகன் இல்லாமல் நம்மளால் போக முடியாது, வர முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய அடியார் கீழே அந்த இடத்துல படுத்திருக்கிற பொழுது வானத்துக்கு பூமிக்குமாக ஒரு ஏணி இருக்கும், அதில் நிறைய வானதூதர்கள் ஏறி இறங்குவது, இதெல்லாம் எதனுடைய அடையாளமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து தான் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இன்றைக்கு ஏணியாக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அடையாளத்தோடு எசையா நூலினுடைய இந்த வார்த்தைகளினுடைய அற்புதத்தை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு நம்ம அப்படியே இரண்டாவது வாசகத்துக்கு போய் பாருங்களேன். அதில் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமேங்கிறத அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள். அப்படியே நம்ம மூன்றாவது வாசகம் நற்செய்தி வாசகத்துக்கு போகிற போது அங்கே பாருங்கள், ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை யோவான் நற்செய்தியிலே 8வது அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம். இயேசு ஒலிவமலைக்கு செல்கிறார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அந்த இடத்திலே ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிப்பட்டவள், இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்கிற அந்த பகுதி, இயேசு என்ன செய்கிறார் என்பதையெல்லாம் உங்களுக்கு நற்செய்தியில் இருக்கிறது, வாசித்து பாருங்கள். அதை மீண்டும் நான் விளக்கி சொல்ல தேவையில்லை.
அந்த வார்த்தைகளுடைய ஆழத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அந்த மகளுக்கு கடைசியாக சொல்லுகிற வார்த்தையில் பாருங்கள், இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்கிற வார்த்தையோடு அவரை விடுவிக்கிறார். அப்போது இயேசு பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி இயேசுவால் அது முடிந்தது? கண்டிப்பாக இயேசுவுக்கு தெரியும், தான் சிலுவையிலே மரிக்கப் போவது, பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தப்போவது உறுதி என்பதை அறிந்தவராகவே அந்த பாவத்தின் மீது அவர் அதிகாரம் கொண்டவராக இருந்தார் என்பதை பல இடத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்திலும் அந்த மகளுக்கு அவர் கடைசியாக கொடுக்கிற, எல்லோரும் கல்லால் எரிய வேண்டும் என்று உலக சட்டத்தை வைத்த பொழுது இயேசு சுவாமி ஒரு புதிய சட்டத்தை அந்த மகளுக்காக அவர் வைக்கிறார். அதுதான் மன்னிப்பு என்கிற அல்லது விடுதலை, மீட்பு என்கிற ஒரு அடையாளம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதோ இந்த அருமையான வேளையில் தான் 2வது வாசகத்துக்கு நாம் மீண்டும் போய் சிந்திக்கிற பொழுது, இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்ட அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டார் என்பதை நமக்கு உணரும்படியான ஒரு அருமையான வார்த்தைகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 8 14 வரை உள்ள இறைவசனங்களை வாசித்து நாம் ஆழமாய் தியானிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது, கடவுளை மறந்துவிட்டு பவுலடியார் சொல்லுகிறார், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு என்று சொல்லுகிறார். பவுலடியாருடைய இந்த அருமையான வார்த்தைகளை நாம் மீண்டுமாய் சொல்லுகிறோம். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு என்கிற அந்த வார்த்தை, இதுதான் நம்மளுடைய இலக்கு வார்த்தையாக வைத்து நாமும் ஓட அழைக்கப்படுகிறோம். பவுலடியார் ஓடி ஜெயிச்சிருக்கிற இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ கடந்ததை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே, நாம் பாவி, நாம் பாவி, நாம் பாவி என்று சொல்லி கொண்டிருப்பதிலே உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கப் போகிறது? இப்படி நடந்து விட்டது, சரி, அடுத்தது என்ன செய்ய போகிற? இதைத்தான் முதல் வாசகம் நமக்கு சொல்லுது. பழையதை நீ மறந்துவிட்டு புதிய காரியத்துக்குள்ளே வா, ஆண்டவர் உனக்கு புதியன செய்ய போகிறார். பாருங்கள், ஆண்டவர் அதுக்குத்தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம இப்போ ஒரு அருமையான காரியத்தை எபேசியருடைய அந்த நூல் நமக்கு உணர்த்துகிறது. 4வது அதிகாரம் 21 புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள அழைக்கிற அழைப்பை நம்ம பார்க்கிறோம். உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மை கேட்பவே இருந்தது. இப்போ இயேசுவிடத்தில் இருந்த உண்மையை நம்ம என்ன செய்ய ஏற்றுக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், முந்தின நடத்தை நம்மக்கிட்ட இருக்குதா? அதை மாற்றி இருக்கிறோமா? தீய நாட்டங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் அந்த பழைய மனிதருக்குரிய இயல்பு நம்மக்கிட்ட இருக்குதா? அதே பேச்சு, அதே பார்வை, அதே விதமான ஒரு செயல்பாடுகள். நான் பாவி, நான் போய் கோயிலுக்குள்ளே போனால் எப்படி கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? அதனால் நான் கோயிலுக்கே வரதில்லை, அப்படியே நான் வந்தாலும் வெளியே தான் நான் நிற்பேன். பாருங்கள், இன்றைக்கி அடம் பிடிக்கிற பிள்ளைகளே நாங்கள் பார்க்குறோம். அடம் பிடிக்கிற பிள்ளைகள். நீங்கள் கோயிலுக்கு வெளியே நின்னா என்ன, கோயிலுக்கு உள்ளே நின்னா என்ன? நீங்கள் வீட்டில் இருந்து டிவியில் கடவுளை பார்த்தா என்ன, இல்லை கோயிலுக்கு வந்து பூசை பார்த்தா எங்களுக்கு என்ன? பாருங்கள், நீங்கள் யோசிக்க வேண்டும், ஏன் இவர்கள் இதை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள்? இந்த குருவானவருக்கு இது தேவையா? ஏன் இவர்கள் இதை குறித்து பேச வேண்டும்? ஏன் இந்த செய்தியானது மீண்டும் மீண்டும் பலருடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறதே? எது உண்மை என்பதை உணர்ந்து செயல்படுங்க. இது சரியா, அது சரியா என்று குழம்பி போகாதீர்கள். கடவுளுக்குரியது எதுவோ அதை சரியானதை பற்றி கொள்ளுங்கள். இப்படி கடவுள் பல்வேறு நிலைகளில் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருப்பதனுடைய அந்த காரணம் என்ன? பிசாசு என்ன செய்கிறான்? இப்படி பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்க அவர்களுடைய செவிகளை மந்தப்படுத்துகிறான், இதயத்தை வேதனைப்படுத்த கல்லாக இறுக்கி வைக்கிறான். அவர்கள் இதை கேட்கிற பொழுது அவர்களுக்கு கோபம் கொந்தளிக்கிறது, வேதனை வருகிறது. அப்போ என்ன செய்கிறாங்க? தான் மாறுவதை விட தங்கள் இப்படி பேசுகிறவர்களை இழிவுபடுத்துவதை அவர்கள் ஒரு கருத்தாய் வைக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இழிவுபடுத்துவதனால ஒன்றும் நடக்கப் போவதில்லை. பவுலடியார் மிக தெளிவாக அவருடைய அந்த 2வது கடிதத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், நான் அனைத்தையும் அவர் பொருட்டு இழந்து விட்டேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஓடுகிற பிள்ளைகள் இந்த மனநிலையோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் சரியானவற்றை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை நாங்கள் ஆணித்தரமாக அழுத்தமாக பேசி கொண்டிருக்கிறோம். எபேசியர் 4 நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும், அவரிடமுள்ள உண்மைக்கேற்ப நீங்கள் வாழ வேண்டும், உங்களிடத்தில் இருக்கிற பழைய அந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் விளக்க வேண்டும், உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். எபேசியர் 4:23 சொல்லுகிறது, சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். உங்களுடைய மனப்பாங்கில் ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட, நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல நான் பேசியிருக்கிறேன். தொடக்க நூல் 1:26 கடவுள் மனிதரை எப்படி படைத்தார், அவருடைய உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்று திட்டமிட்டு அப்படியே படைத்தார். நிறைய இடத்துல அதற்குரிய 5வது அதிகாரத்திலும் முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். தொடக்க நூலில் இப்படி எல்லா இடத்துலையுமே கடவுள் அவருடைய சாயலில் படைத்த மனிதரை என்ற வார்த்தையை நம்ம பல இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போது கடவுளுடைய சாயலாகவே மனிதர் படைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய உருவிலேயே படைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு எப்படி இருக்கணுமா, உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது நிறைய பேருக்கு புரியாது. உண்மையான நீதி, தூய்மை, நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஃபாதர், ஆனாலும் எங்கள் வீட்டில் ஒரு துன்பம் இப்படி நடந்துருச்சு, நாங்கள் ஜெபிக்கிறோம், என் பிள்ளைகள் எங்கள் சொல்படி கேட்குறதில்ல, நாங்கள் ஜெபிக்கிறோம், தொழிலில் தோல்வி அடைகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி இல்லை. பாருங்கள், எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிறது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபம் ஒரு பக்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஜெபத்தை குறித்து ஆழமாக பல இடத்துல பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு இங்கே போய் அநீதியான காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா கடவுள் உங்களோடு இருப்பாரான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஜெபம் குறைவாக இருக்கிறது, ஆனால் உங்களுடைய நீதியும் உண்மையும் உயர்ந்து இருக்கிறதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதனால் ஜெபத்தை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு தீமை செய்வதற்கு ஒரு சபார்டினேட்டிவாக வைத்து நம்ம செயல்படுத்த முடியாது. நான் ஜெபிக்கிறேன், ஆகவே நான் இதை செய்வேன். பரிசேயர் அப்படி தான் செய்தாங்க. நான் 5 முறை தொழுகிறேன், நான் இத்தனை முறை காணிக்கை கொடுக்கிறேன், இத்தனை தடவை நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன், தூய்மை சடங்கை ஃபாலோ பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன். பாருங்கள், அவர் சொல்லிவிட்டு கடைசியில் அவரிடத்துல என்ன இல்லை அப்படின்னா உண்மையான அந்த ஜெபம் இல்லை, உண்மையான அந்த உணர்வு இல்லாத ஒரு நிலை. அதனால தான் நம்மளுடைய செயல்பாடுகள் உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலில் உறுப்புகளாக இருக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அழகைக்கு இடம் கொடாதீர்கள், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். பிசாசு இந்த மாதிரி வழிகளில் தான் உள்ளே வருவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக தெளிவாக நம்மோடு பேசுவதை நம்ம பார்க்குறோம். சீராக்கின் ஞான நூல் 17:3 சொல்கிறது, தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். கடவுள் மனிதர்களை பலவீனர்களாக படைச்சிட்டாரா அப்படின்னு கூட சில நேரம் நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாக இல்லை. சீராக்கின் ஞான நூல் 17:3 சொல்லுது, தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார், தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? கடவுள் நம்மளை அந்த வலிமையை கொடுத்துருக்கிறார் என்ற அந்த வலிமையை பயன்படுத்த வேண்டும். அந்த வலிமை முள்ளும் சார், என்னால் இந்த பாவத்தை எதிர்த்து நிற்க முடியும், நான் இதற்கு நோ சொல்ல முடியும், நான் இதை வேண்டாம் என்று சொல்ல முடியும். அந்த உணர்வு, அந்த ஒரு வைராக்கியம் நம்முடைய இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் பிள்ளைகளே. அதைத்தான் கடவுள் பல இடத்துல நமக்கு பல அடையாளங்களாக கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த தவக்காலத்தில் பாருங்கள், பாவத்தை குறித்து நம்ம பேசும்போது சொல்கிறோம், பாவத்தை போய் அறிக்கை செய்யுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாவத்தை கூட அறிக்கை செய்ய முடியாத ஒரு பலவீனத்தில் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா வைராக்கியம், அதாவது உலக சார்ந்த ஒரு வைராக்கியம், ஒரு அடமன்சின்னு சொல்லுவாங்க, ஒரு இறுகி போன மனநிலை, ஒரு பாறையை போன்று தங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற மனநிலை. இதெல்லாம் சிலர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது சரியானது, நான் அப்படியே நிற்பேன், நான் அசர மாட்டேன். கடவுளுடைய காரியத்தில் நம்ம அப்படி நிற்கவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். பிள்ளைகளை, உங்கள் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்தை உடைத்து நீங்கள் உங்களை எப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி, உயிருள்ள கற்களாக இருந்து, பார்த்தீங்களா அந்த வார்த்தைகள் எல்லாம், நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக, இந்த வார்த்தைகள்லாம் பைபிளில் போடப்பட்டிருக்கிற. இந்த வார்த்தையெல்லாம் சிந்திக்கிற பொழுது 2 கொரிந்தியர் 7:10 நம்ம பார்க்குறோம், கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகள் பாருங்களேன். கொரிந்தி பவுலடியார் எவ்வளோ ஆழமாக பேசுகிறார் பாருங்கள். கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். இன்றைக்கி ஒரு பாவசிங் கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த பாவ அறிக்கை என்பது ஒரு முக்கியமான ஒன்று. இது மற்ற சபைகளிலே இல்லாமல் இருப்பது அது அந்த சபைகளினுடைய ஒழுங்குமுறை.
நம்மளுடைய ஒழுங்குமுறை எப்படியோ அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இப்போ ஒரு சபைக்காரர் ஒரு சபையை சார்ந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சபையை சார்ந்த ஒருத்தர் பாவ சங்கீர்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அதை கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு அருட்சாதனம். இந்த அருட்சாதனத்தை குருத்துவ அபிஷேகத்துக்குள்ளே நிற்கிற, அதாவது திருமுழுக்கிலே கத்தோலிக்க திருச்சபையில் பெற்ற பிள்ளைகள் மட்டும்தான் இந்த அருட்சாதனத்துக்குள்ளே கடந்து வர முடியும். அப்படியே வந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், அவர்களுக்கு வேறு விதமான ஆறுதலை சொல்லி அவர்களை அனுப்புகிறோம். நான் ஒரு முறை கவுன்சிலிங்கில் உட்கார்ந்துருந்த போது ஒரு சகோதரி வந்துட்டாங்க. வீட்டில் பெரிய கஷ்டம், பெரிய மனக்கவலை அவர்களுக்கு. அப்போ அவர்கள் நானும் இந்த மனஸ்தாபத்தில் பங்கெடுக்கலாமா என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்ட விதமே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வேறு ஒரு சபையை சார்ந்தவரா என்று கேட்டேன். ஆமாம் என்றார்கள். அவர் சொன்னேன், நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் பேசுங்க, உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள், இது பாவ அறிக்கை அல்ல, இது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற ஒரு கவுன்சிலிங் மாதிரி என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் கான்ஃபிடென்ஷியலாக வைப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற ஒரு காரியத்தை அந்த இடத்துல கொடுத்து அனுப்பினோம். தட் இஸ் நாட் அ கன்ஃபெஷன். அப்போ ஆண்டவர் நமக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆறுதல், மிகப்பெரிய அடையாளம் இந்த ஒப்புரவு அருட்சாதனம். இதை நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு செய்வேன், நான் நேராக ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன், ஏன்னா அவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க, நானும் அதனால் நேராக இயேசுகிடத்தில் சொல்லுவேன் அப்படின்னா அது கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வருத்தம் அல்ல. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரைமுறையின்படி நாம் செயல்பட வேண்டும். ஒரு குருவானவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வரைமுறையின்படி தான் ஒரு குருவானவர் செயல்பட முடியும். ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார்னு சொன்னால் அவருடைய வரைமுறைக்கு ஏற்படி அவர் நிற்பார். ஒரு மருத்துவர் செயல்படுகிறார் என்றால் அவருடைய வரைமுறைக்கு ஏற்றபடி அவர் நிற்பார். அதே போல் அழைக்கப்பட்டவர்கள் அவரவருடைய அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப அவர்கள் வெளிப்படுவதை போல தான் கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நமக்கும் கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. சும்மா நம்மளா ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நேராக சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு மீட்பு தருகிற மனமாற்றத்தை கொடுக்காது. மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போய் விழ வைக்கும். அவை பாவ அறிக்கை செய்ய போகிற போது கூட உண்மையாக மனம் வருந்தி நீங்கள் போகணும். சும்மா போயிட்டு நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன் சொல்லிட்டோடனே ஒரு திருப்தி, அப்புறம் திருப்பி போனோடனே அதே பாவம், மீண்டும் அந்த பாவத்துக்காக உணர்தல் இல்லாத ஒரு நிலை, மீண்டும் பாவ சங்கீர்த்தனை செய்வது, இந்த ஒரு செயல்பாடு இருக்குது பார்த்திங்களா. இது கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் செயல்படுத்தப்படுவது அல்ல. நமக்கு பாவ சங்கீர்த்தனை இருக்குது, நம்ம போய் பாவ சங்கீர்த்தனத்தை சொல்லிட்டோம்னா நம்ம பாவம் தீர்ந்துக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாவம் செய்யும் போது நீ கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் அதை செயல்படுத்தவில்லை. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அழகாக சொல்லுகிறார். கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த பாவத்தை போய் சொல்கிறதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? புதிய ஒரு வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ளப் போகிற, அதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உலகப்போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். ஆனால் உலகப்போக்கிலான மன வருத்தம், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படி நடந்துருச்சு, ஐயோ நான் இப்படி பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு நீ வெளியில் இருந்து கொண்டு மனமருந்தி கொண்டிருப்பது உனக்கு சாவைத்தான் கொடுக்கும், உனக்கு மீட்பை கொடுக்கவே முடியாது. அதனால தான் பிள்ளைகளே, நீங்கள் ஓடிப்போங்க, பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க, உங்களை கழுவி கொண்டு ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை வெளிப்படுத்த போகிறீங்க. அந்த இடத்துல என்ன கிடைக்கிறது? கடவுள் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு விடுதலையினுடைய செய்தி. ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார், புதிய காரியத்தை ஆண்டவர் உனக்காய் செய்ய போகிறார். இந்த அற்புதமான காரியத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்கிறோம். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது, கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இதை தான் பவுலடியார் சொல்கிறார். நம்ம திருச்சட்டத்தினுடைய அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. அப்போ நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நான் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்கிறப்பா, அப்போ நான் கடவுளுக்கு ஏற்றவன் நான் மாறிடுவேன்னா இல்லை. கோயிலுக்கு போகிறேன், நன்மை வாங்குகிறேன், எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் திருச்சட்டத்திற்கு ஏற்றபடி வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிறவங்க சில பேர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கும் பவுலடியார் பதில் கொடுக்குறார் பாருங்கள். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது, கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கையிலே அது கடந்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கலாத்தியர் 3:24, நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டி செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. திருச்சட்டம் எதுக்கு நமக்கு வேண்டாமா அப்படின்னு ஒரு வேளை கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இங்கே இருக்கிறது. கலாத்தியர் 3:24 சொல்லுது, திருச்சட்டம் நமக்கு என்ன உதவி செய்தது பாருங்கள்.
நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. அதனால தான் சொல்லுது, திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் நீங்கள் மீட்பை பெற முடியாது. அதனால் திருச்சட்டத்தின் வழியாக நீங்கள் போகிறீங்க, நீங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். அது கிறிஸ்துவினுடைய நம்பிக்கையிலே உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அமையாதவர்கள் தான் தங்களுடைய அந்த பதரை போல் அவர்கள் காற்றில் அடித்து செல்லப்படக்கூடிய அடையாளங்களாக இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், ரோமையர் 3:20 சொல்லுது, திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை, மனிதர்கள் பாவிகள் என்பதையே சட்டம் அவர்களுக்கு உணர்த்துகிறது. அதனால தான் திருச்சட்டத்தை நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ திருச்சட்டத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய ஓட்டத்தை, அந்த வழியாக போக ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு டேக் ஆஃப் எப்படி இந்த ஃப்ளைட் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அது தன்னுடைய அந்த ரன்வேயில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு அதுக்கு டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது இந்த பூமியோட இந்த தரையோட காண்டாக்டை விட்டு விலகி வெளியில் போயிடுது, மேலே போயிடுது. அப்போ அது அதனுடைய இயல்பில் தான் அது செயலாற்றுது. அங்கே தான் அது எல்லாத்துக்கும் விந்தையாக இருக்கிறது. அதே போல தான் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு கட்டத்தில் திருச்சட்டத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிற நாம் அதை கடந்து நம்ம மேலே ஓடிடணும். அதனால தான் ஆண்டவர் ரோமையருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் பவுலடியார் வழியாக பேசுகிறார், கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. நம்ம கத்தோலிக்கரா இல்லை வேறு ஒரு சபையினரா அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் பார்க்க போவதில்லை. கடவுள் பார்க்க போவதெல்லாம் நீ இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் செயல்பட்டாயா, இல்லை உனக்கு திருச்சட்டம் சொல்லுது அதனால் நான் செய்து தொலையணும், இதை செய்யலைன்னா கடவுள் என்னை தண்டிப்பார், சட்டத்திற்காகவே நான் வாழ்கிறேன் என்று நீ செயல்படுகிறாயா? ஆகவே தான் ஆண்டவர் இந்த நாளில் அந்த மக்கள் கல்லை கொண்டு அந்த மகளை அடிக்க முற்பட்ட பொழுது அவர்கள் சட்டத்தை பேசினார்கள். இயேசு சட்டத்தை கடந்த அன்பை பேசினார். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் கூட நம்ம சிந்தித்து பார்ப்போம். கோயிலுக்கு போகிறோம், நிறைய செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் உண்மையாகவே ஆன்மாவின் செயல்களா? சிந்தித்து பாருங்கள். நிறைய பேர் சட்டத்திற்காக வாழுகிற பிள்ளைகள். வருஷம் கோயில் திருவிழா கொண்டாடணும், தேர் இழுக்கணும், இவ்வளோ செலவு பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் சட்டம். இந்த சட்டத்திற்கு நடுவில் நீ என்ன செய்தாய்? அதைத்தான் நம்ம சிந்திக்க வேண்டும். அன்பு செயல்கள் அங்கே இருந்ததா? கடவுளுக்கு உகந்த ஒரு அடையாளமாக நம்மால் பயணிக்க முடிந்ததா? இந்த திருவிழாவிலே ஒரு அற்புதம், ஏதோ ஒரு நபருக்கு ஒரு வாழ்வு கிடைத்ததா? இதோ இந்த மகள் வாழ்வு கிடைக்க பெற்று திரும்பி போனாள். இயேசுவைக்கு அதுக்கப்புறம் அவர் மறக்கவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஒரு செயல்பாடுகளை பற்றி பேசுகிற பொழுது நம்முடைய செயல்பாட்டையும் அவர் சிந்திக்க அழைக்கிறார். அதனால தான் இந்த நற்செய்தி நமக்கு இந்த அருளப்பட்டிருக்கிறது. இல்லாட்டினா எல்லாம் ஒரு ஐடியாலஜிக்கலாக போய்டும், எல்லாம் ஒரு எண்ணம் சார்ந்த நிலையிலே எல்லாம் போயிடக்கூடாது. செயல் சார்ந்த நிலையில் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை என்பது வெறும் வானத்தில் கட்டப்படுகிற கோட்டை போல் அல்ல, மாறாக வாழ்வியல் தளத்தில் வெளிப்பட வேண்டிய அடையாளங்களாக இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, அது நம்பிக்கை மனசில் இருந்தால் போதும், இயேசுவே என் மீட்பர் என்று நான் போய் எதை வேணாலும் செய்யலாம். இல்லை, நம்பிக்கை இருப்பவர்கள் எதையும் செய்ய முடியாது. கடவுள் விரும்புவதை மட்டுமே செயல்படுத்துவார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இதை அழுத்தமாக நமக்கு பவுலடியார் வழியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த அருமையான நாளில் என் அன்பு பிள்ளைகளை சிந்தித்து பார்ப்போம். நாமும் புதிய காரியத்துக்குள்ளே பழையனவற்றை மறந்துவிட்டு, இப்படி ஆயிடுச்சு அதனால் இப்படி இருக்கேன், இப்படி போயிடுச்சு அதனால் இப்படி இருக்கேன், இப்படியெல்லாம் நடந்ததுனால நான் இப்படி இருக்கிறேன் என்று நாம் சொல்வதை விட்டுவிட்டு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வருவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றையும் நான் புதியனவாக்குவேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை ஆண்டவர் வைக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மறுமலர்ச்சியை வைக்கப் போகிறார். இந்த ஆசீர்வாத கிருபை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள நாம் இணைந்து ஆண்டவரிடத்திலே இந்த நாளில் ஜெபிப்போம். சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை மிக பெரிதாக இருக்கிறது. அந்த கிருபையை நம்பி நாங்கள் பயணிக்கிறோம். நம்பிக்கையோடு கூடிய செயல்களோடு நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்த எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்து வழி நடத்தும். ஏன் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய்
அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் bless யூ.